वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम्। ओम नमो भगवते वेंकटेशाय। वर्णाश्रमाचारवता पुरुषेण परः पुमान् विष्णुराराध्यते पंथा நான்யத் தத்தோஷகாரகா என்ற பிரமாணத்தை நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கிறோம். பலமுறை இந்த பிரமாண வாக்கியங்களை நாம் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அது சாஸ்திர விதிக்கு உட்பட்டுதான் இருக்கணும். எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நாம் பரமாத்மா. என் இஷ்டத்துக்கு நான் காரியம் பண்ணுறேன்னு நாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தை நம்புறவன், சாஸ்திரத்தில் விஸ்வாசம் உடையவன் அதனுடையதான வழியில்தான் நடந்தாகணும். அதில் சந்தேகமே கிடையவே கிடையாது. இப்போ கீழே இதுவரையிலும் என்ன பண்ணா, அவரவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்வதினாலே படிப்படியாக என்னென்ன பலன் உண்டாகிறது என்பதை எடுத்து காண்பித்தான் வாசுதேவன். கர்மயோகிகளுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, ஞான யோகிகளுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, பக்தி யோகிகளுக்கு ஏற்படக்கூடியதான பலன் என்ன என்று சொன்னான். அதன் பிறகு தற்பொழுது என்ன சொல்ல போறான்னா, காமிய கர்மாக்களையும் ஒருவன் சாஸ்திரங்களில் சொல்லியபடி செய்தானேயானால் அதனால் அவனுக்கு உண்டாகக்கூடிய பலன் என்ன என்று இந்த 2 ஸ்லோகங்களிலால் காண்பிக்கப் போகிறான்.
அப்ப சாஸ்திரம் என்பது என்ன? ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம். எதையுமே சாஸ்திரம் வகுத்த வகையில் நாம் சொல்லிட்டோம்னா செஞ்சிட்டோம்னா நமக்கு அதனால எந்த விதமான பிரதிபந்தகமும் ஏற்படாது. ஆகையால வர்ணாசிரம தர்மங்களாக இருக்கட்டும் அல்லது காமிய பலன்களை விரும்பி நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் அவரவர்களுக்கு என்ன விதிக்கிறோ. சில பேருக்கு சூத்திரங்களினாலே மாறுபடும், சில பேருக்கு வேதத்தினால மாறுபடும், சில பேருக்கு தேசத்தினால மாறுபடும், சில பேருக்கு காலத்தினால மாறுபடும். அந்தந்த இடத்துல அதை புரிஞ்சுண்டு அவவா அந்த காரியத்தை பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரியத்தை சாஸ்திரம் விதிக்காது. ஒரு ஊரில் 10 பேருக்கு உடம்பு சரியில்லை, 10 பேர் ஆஸ்பத்திரி வரனா 10 பேருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க முடியாது. ஒரே மாதிரி மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரே மாதிரி மருந்து கொடுத்தால் கூட சில சமயத்தில் டோசேஜஸ்லேயே வித்தியாசங்கள் ஏற்படும். அந்த சிறு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்து டோசேஜ் வேறு, பெரியவாளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து டோசேஜ் வேறுன்றதுனால வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அவளுடைய தேக கண்டிஷன் இருக்குது. அதனால தான் சாஸ்திரம் நமக்கு இல்லாதான் சொல்கிறது. அப்போ வர்ணாசிரம தர்மங்களுக்கு உட்பட்டு நாம் காரியம் பண்ணணும். அதை நாம் மீறி காரியங்கள் பண்ணக்கூடாது. நான் பண்ணிடுவேன், நான் பண்ணினா என்ன பண்ண முடியும் என்று காரியங்களை பண்ணுறதுக்கு நாம் ஆரம்பிக்கக்கூடாது. நமக்கு பகவத்கீதையில் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது நம்ம முதல்ல ஒரு தடவை தீர்மானம் பண்ணிக்கணும். பகவத்கீதையில் நம்பிக்கை இருக்குன்னு நாம் தெரிஞ்சுட்டோம்னா அப்போ பகவத்கீதை சொல்கிற காரியங்களை நம்ம மீறக்கூடாது. அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம்னாலே பரமாத்மா எனக்கு பிடிக்காத பண்ணிவிட்டு நான் உனக்கு பிடிக்கிறதுக்கோசம் தான் பண்ணேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது தான் பண்ணேன்னு நீ சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? நீ பண்ணது தான் எனக்கு பிடிக்கலையே, நீ பண்ணது தான் எனக்கு பொறுக்கலையே. தப்புனா அது. அதை இதையே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பல வகையாக நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பொண்ணொன்னத்தையும் நாம் யோசித்து தான் பார்க்கணும். இப்போ வர்ணாசிரம தர்மங்களுடைய அடிப்படையில், அது தவிர சக்தி சாமர்த்தியத்தினுடைய அடிப்படையில் கர்மயோகாதிகாரி கர்மயோகத்தை முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது. ஞான யோகாதிகாரியாக இருந்தாலும் அவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டியது. பக்தி யோகாதிகாரியாக இருந்தாலும் அவனுக்கு கர்மயோகம் உண்டு. பக்தி யோகாதிகாரி நான் எக்ஸிபிஷன் வாங்கிட முடியாது, அவனும் கர்மயோகத்தை பண்ணணும். இந்த தெளிவெல்லாம் கீழே பல அத்தியாயங்களில் விவரணம் பண்ணப்பட்டன. இப்போ ஒரு விஷயம் கீழே சொன்னது தான், காமிய கர்மாக்கள் இருக்கு. சொர்க்காதி பலன்களை விரும்பி நாம் செய்யும் யாக யஜ்ஞாதிகளுக்கு தேவதைகள் பலனளிக்கிறார்கள். தேவதைகள்னா தேவதைகளுக்கு அந்தர்யாமியான பகவான். இதெல்லாம் முதல்ல விவரணம் பண்ணியாச்சு. இந்திராதி தேவதைகள் அப்படின்னு சொன்னா கூட இந்திர தேவதைகளுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாஜ பிரபுரேவச்ச. இதெல்லாம் எதை சொல்றதுன்னா, அவன் தான் சர்வேஸ்வரன், அவன் தான் சர்வ பலப்பிரதன், அவன் தான் சர்வகர்ம சமாராத்தியன். இதை நிரூபணம் பண்ணுற. இப்போ வர்ணாசிரம தர்மங்களை நாம் பலனை கருதாமல் பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணினோம்னு சொன்னால் அது பரம்பரையாக நமக்கு மோட்ச சாதனங்கள் ஆகின்றன. அதில் நமக்கு சந்தேகம் வரல. ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. வர்ணாசிரம தர்மங்களை பலன் ஆசை இல்லாமல் பகவத் பிரீத்தியர்த்தம் சந்தியாதனம் பண்ணினா என்ன பலனர்? பகவத் பிரீத்தி. பகவத் ஆராதனம் பண்ணினா என்ன பலனர்? பகவத் பிரீத்தி. யாக யஜ்ஞங்கள் பண்ணினால் என்ன பலனர்? பகவத் பிரீத்தினர். நித்திய நைமித்திகம். நித்திய கர்மானுஷ்டானங்கள்னு சில கர்மானுஷ்டானங்கள் சொல்லப்படுகின்றன, நைமித்திக கர்மானுஷ்டானங்கள்னு சிலது சொல்லப்படுகின்றன. நித்தியம் நைமித்திகம் பகவத் பிரீத்தி தான் பிரயோஜனம். பகவத் பிரீத்தி மட்டுமே பிரயோஜனம், வேற பிரயோஜனம் கிடையாது அதுக்கு. ஆனால் காமிய கர்மாக்களை நாம் சாத்விக தியாகத்துடன் பண்ணினால் என்ன பலன்? இதை கீழே சொன்னது தான். மனசில் ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கீழே ரெஃபர் பண்ண விஷயங்கள் தான். இருந்தாலும் திருடீகரணம் பண்ணுறான். காமிய கர்மாக்களையும் பலனை கருதாமல் நாம் பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்தோமேயானால் அந்த காமிய கர்மாக்களினாலே நமக்கு உண்டாகக்கூடிய பலன் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கிறோம். இந்த 56 மற்றும் 57 2 ஸ்லோகங்கள், இந்த 2 ஸ்லோகங்களினாலே அதனுடைய அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. சர்வகர்மாண்யபி சதா குர்வாணோ மத்யபாஸ்ரயः மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம்.
சாஸ்வதம் பதம் அவ்யயம். அவ்யயம்னா அழியாதது, வியயம்னா அழியக்கூடியது, செலவாயிடுறதுன்னு அர்த்தம். வியயம், ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதிச்சார், எல்லாம் வியயமாகிடுதுன்னார், என்ன அர்த்தம்? மொத்தம் செலவாயிடுதுன்னு அர்த்தம். அவரிடத்துல அஜகஜாந்தம் ஐஸ்வர்யம் இருக்கு, அவ்யயமான ஐஸ்வர்யத்தோடு அவர் கூடியவராக இருக்கார். என்ன எடுத்தாலும் அதில் குறையவே குறையாத ஐஸ்வர்யம், எவ்வளவு எடுத்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு குறைவே கிடையாது. ஞானத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது வியே கிருத்தே வர்த்தத ஏவ நித்தியம். எங்கள் உழைப்பாங்க சுவாமி ஒரு ஸ்லோகம் சாய்ப்பார், ந சோரஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் ந ச ராஜஹாரியம் வியே கிருத்தே வர்த்தத ஏவ நித்தியம் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். திருடன் திருடின்னு போக முடியுமா? திருடன் திருடின்னு போக முடியுமா? எதை? ஞானத்தை. ந சோரஹாரியம் நச்ச ந பிராத்ருபாஜ்யம். சகோதரர்களுக்கு உள்ள பங்கு போட்டுக்கலாமா? அப்பா 10 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து வச்சாருன்னா 4 சகோதரர்களுக்கான ஆளுக்கு 2.5 எடுத்துப்பா, 5 பேர்னா ஆளுக்கு 2 எடுத்துப்பா, 2 பேர்னா ஆளுக்கு 5 எடுத்துப்பா. அந்த மாதிரி சகோதரர்கள் பங்கு போட்டுக்கலாம், சொத்தை பங்கு போட்டுக்கலாம். திருடர்கள் சொத்தை தூக்கின்னு போகலாம், திருடின்னு போகலாம். அதே மாதிரி சொத்தை பங்கு போட்டுக்கலாம். ராஜாக்கள் வரி வசூலிக்கலாம். 10 லட்ச ரூபாய் டெபாசிட் இருக்கியா, 10 லட்ச ரூபாய்க்கு என்ன எடுத்து தெரியுமா உனக்கு, வட்டி கட்டிலாம் போட்டு உனக்கு என்ன லாபம் வந்து தெரியுமோ இல்லையோ, அதில் இத்தனை பர்சன்டேஜ் நீ அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்னு சொல்லி வரி கட்ட வைப்பா. ஏண்டா நமக்கு தோணும். ந பிராத்ருபாஜ்யம் நச்ச பாரஹாரி. இன்னொன்று 10 லட்ச ரூபா இன்றைக்கி என்ன 500 ரூபா நோட்டா, சாரி 2000 ரூபா நோட்டு கிடையாது, 500 ரூபா நோட்டு. ஒரு இடத்துக்கு கேஷ் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன் தான், இருந்தாலும் ஒரு இடத்துக்கு கேஷை கையில் தூக்கின்னு போக வேண்டியதாக இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ எடுத்து போச்சு எவ்வளோ ஜாக்கிரதையாக எடுத்து போகிறோம். அதை தூக்கின்னு போகிறது கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, செக்யூரிட்டி இல்லை, சேஃப்டி இல்லை, கஷ்டப்பட்டு எடுத்து போகிறோம். நம்ம ஞானம் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கோம், நல்லா ஞானம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். பகவத்கீதை 18 அத்தியாயம் தெரியும், பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் தெரியும், அதிகரண சாராவளி தெரியும், ரகசிய சாரம் எல்லாம் நொற்று, 4000 திவ்ய பிறந்த சொல்லுவார், நன்னா 2 வேரத்தை அத்தியானம் பண்ணிருக்கார், எல்லாம் மூளையில் ஏற்றி வச்சிருக்கார். அதனால் 2.5 மில்லிகிராமா மூளையினுடைய தானே அளவு. ஒரு சின்ன மைக்ரோசிப்போட ரொம்ப வெயிட்லெஸ் இல்லையா மூளை, அதுக்குள்ளே இது அத்தனையும் ஏற்றி வச்சிருக்கார். நான் பாரஹாரி, அதனால் தூக்கின்னு போகிறது கஷ்டமாக இருக்கா, வெயிட்டாக இருக்கா, எங்கே போனாலும் இந்த ஞானத்தை சுமந்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. சுவாமி என்னுடைய மெமரி ஃபுல்லாக எடுத்து, அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், பகவத்கீதையையும் அப்புறம் ரகசிய திரைசார வியாக்கியானத்தையும் மூளையிலேருந்து கைட்டி வச்சுட்டு போகிறேன். ஒரு 10 டேஸ் வெளியில் போகிறேன், போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் மூளையில் ஏற்றிக்கிறேன்னு சொல்ல போகிறோமா? ஒரு பொட்டியில் புஸ்தகம் தூக்கிட்டு போச்சு, அந்த புஸ்தகத்தை தூக்கி எடுத்து வச்சிடறோம். லக்கேஜ் இப்போல்லாம் வெளியூர் போனால் லக்கேஜ் வெயிட் போட்டு பார்க்குறோம்ல, ஆற்றுல வெயிங் மிஷின் இல்லாமல் கிடையவே கிடையாது. எல்லா ஆற்றுலையும் வாஷிங் மிஷின் இருக்கோ இல்லையோ வெயிங் மிஷின் இருக்குது. இல்லைனா வாஷிங் மிஷின் வந்ததுனால வெயிங் மிஷின் வந்துடுது அப்படி வச்சுக்கோங்க. துணி இனி தோச்சு நம்ம காரியத்தை நாமளே பார்த்துருந்தோம்னு சொன்னால் உடம்புல வெயிட் இருக்காது, அதுவே எக்ஸசைஸாக இருந்தது, ஓன் எக்ஸசைஸாக இருந்தது. ஆனால் துணி துவைக்கிறது நிறுத்திட்டோம், வாஷிங் மிஷின் வந்தது. உங்களுக்கு சொல்லிருக்கணும் இல்லையோ, அந்த காலத்தில் டிவி குண்டாக இருந்தது, நாமெல்லாம் ஒல்லியாக இருந்தோம். இப்போ டிவி ஒல்லியாக போயிடுது, நாமெல்லாம் குண்டாயிட்டோம். அந்த வாஷிங் மிஷின் வந்ததுனால வேயிங் மிஷின், டெய்லி கலோரின்னு வாக்கிங் போயிட்டு அந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்மளுடைய கலோரி பார்த்துட்டு வெயிட் எடுத்து பார்க்குறோம். நம்ம 45 கிலோ இருக்குமா, 46 கிலோ இருக்குமா, 58 கிலோ இருக்குமான்னு. இன்னொரு வெயிங் மிஷின் இருக்குது, என்னது, அடிக்கடி வெளிநாடு போகிறச்ச இங்கேருந்து இந்த ஊரில் இருக்கிற வாழ் அந்த ஊரில் இருக்கிற வாழ்க்கை சாமான் கொடுத்து அனுப்புகிறான். அதே மாதிரி அந்த ஊர்லேருந்து வரைச்சே இந்த ஊரில் இருக்கிற வாழ்க்கை சாமான் கொண்டு வரும். கிட்டத்தட்ட கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், டன்ஸோ காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாம் ஒரு வெயிட் மிஷின் வச்சுட்டு என் பொட்டியில் எவ்வளோ வெயிட் இருக்குது, 7 கிலோ லக்கேஜ் இருக்கா, 6 கிலோ லக்கேஜ் இருக்கா, 12 கிலோ லக்கேஜ் இருக்கா, ஒட்டு மொத்தமாக எவ்வளோ லக்கேஜ் இருக்குன்னு எல்லா இடத்துலையும் வெயிங் மிஷின் வச்சு பார்க்குறோம். அந்த மாதிரி ஞானத்தை வெயிங் மிஷின் வச்சு பார்க்க முடியுமா? வெயிட் மிஷின் வச்சு பார்க்க முடியுமா? நம்ம வெயிட் மிஷின் வச்சு ஞானத்தை பார்க்க முடியுமா? நம்மளால் பார்க்க முடியாது. ந சோரஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் ந ச பாரஹாரி வியே கிருத்தே வர்த்தத ஏவ நித்தியம் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். அதனால் ஞானம் தான் எல்லாத்துலேயும் பிரதானம். ஞானம்ன்றது தான் இருக்கிறதுலே சூப்பர் மோஸ்ட். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் மிருகங்கள் போல அப்படின்னார், அனிமல்ஸ் போல. 7வது அறிவு, 5வது அறிவு, 6வது அறிவு சொல்கிறோமே, அந்த ஞானம் தான் இருக்கிறதுலே பிரதானமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை எதுக்காக திருஷ்டாந்தம் எடுத்தேன்னா, வியயம்ன்றதான சப்தத்தை விளக்குவதற்காக. வியயம் பதம் அவ்யயம். வியயம்னா தீர்ந்து விடக்கூடியது, அவ்யயம்னா தீரவே தீராது.
என்னை வந்து அடைந்தானேயானால் அத்தகையவன் மறுபடியும் திரும்பி வரவே மாட்டான். அவ்யயம்னா பிரம்மருத்ராதி ஸ்தானங்களுக்கு போனவனுக்கும் மறுபடியும் திரும்பி வருதல் என்பது உண்டு. பிரம்மலோகாதிகள் போனாலும் அவன் மறுபடியும் திரும்பி வருவான். ஆனால் எதி பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வர்யம் தரிதஸ்ய சுதந்திரத்தேன தத்சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சம்பவா சங்கேத்யத்ராஹ ஓமனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னு தெரிஞ்சா கூட பெரியோர்கள் அடியனை கோவித்துக் கொள்வார்கள். அது எப்படி பிரம்மசூத்திர வியாக்கியானங்கள் எல்லாம் எப்படி தைரியமா நீ பப்ளிக்ல சொல்றேன்னு கேட்பான். ஆமா சுவாமி, ரகசியம்னா ரகசியம்தான். நாங்கள்லாம் எங்களுடைய ஆச்சாரியர்களிடத்துல இது போன்ற ஞானத்தை சம்பாதிக்கும் பொழுது ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்வதுன்றது உண்டு. ரகசிய காப்பு பிரமாணம், ரகசியத்தை ரகசியமாக தான் வச்சுக்கணுமே தவிர்த்து சதசியமாக்கக்கூடாது. இந்த சொன்ன வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஐயா, ஈஸ்வரன் நமக்கு மோட்சத்தை அளிக்கிறான், நிரங்குஷ சுவாதந்திரியம் உடையவன், யாருமே அவனை தடுக்க முடியாது, ஏன் பண்றேன்னு அவனை கேட்க முடியாது. அத்தகைய பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். இன்னைக்கு என்னமோ அவனுக்கு மூடு இருந்தது, நமக்கு மோட்சம் கொடுத்துட்டான். 2 நாள் கழிச்சு உனக்கு எவன்டா மோட்சம் கொடுத்தது, போடா கிளம்பி, வேற வேலை இல்லையா உனக்கு, இனிமேல் இந்த மோட்சத்தில் இருக்கக்கூடாது, நீ இந்த ஏரியாலே உன்னை பார்த்தன்னா பாரு அப்படின்னு அவன் அந்த மோட்சத்திலிருந்து பரமபதத்திலிருந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டா என்ன பண்றது என்று ஒரு கேள்வி. ரொம்ப அழகான கேள்வி இது, அபூர்வமான கேள்வி. மோட்சத்திற்கு போனோம்னா அங்கேருந்து பகவான் நம்மளை போற நீ மோட்சத்தில் இருந்து கீழ்ச்சது போறோம், நீ கிளம்பு என்று நம்மை அவன் கழற்றி விட்டானே. ஆனால் என்ன செய்வது? எதி பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வர்யம் சுதந்திரத்தேன தத் சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சம்பவா சங்கா. ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானா என்ன பண்றது, பெருமாள் திருப்பி அனுப்பிச்சுட்டானா என்ன பண்றது என்பதான ஒரு கேள்வி வந்தது. கட்டாயம் பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டான் என்பதை சூத்திரக்காரர் வியாசருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து பகவத் ராமானுஜர் விளக்கம் தருகிறார். அதற்கு பிரமாணமாக அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே தற்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்தவைகள் தான். அவ்யயம் பதமவ்யயம் சாஸ்வதம் பதமவ்யயம் மத் பிரசாதாத் அவாப்னோதி. என்னுடைய அனுகிரகத்தினாலே அவன் சாஸ்வதமான ஒரு இடத்தை அடையப் போகிறான், நிரந்தரமான ஒரு இடத்தை அடையப் போகிறான். அப்போ அந்த நிரந்தரமான இடம்ன்றதுக்கு தாத்பரியம் என்ன? அவன் மீண்டு வருதல், திரும்பி வருதல். பிரம்மருத்ராதி ஸ்தானங்களுக்கு சென்று திரும்பி வருவதை போல இல்லை, சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று திரும்பி வருவதை போன்றது இல்லை. இதான் விசேஷம். சர்வகர்மாண்யபி சதா குர்வாணோ மத்யபாஸ்ரயா மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம் சதா. எப்பொழுதும் மத்யபாஸ்ரயா, அதாவது அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாற்றுக்கும் பகவத் பிரீத்தி, பெருமாள் தான் எல்லாம் என்று. சர்வகர்மாண்யபிச்ச, நித்திய நைமித்திகாதிகளைப் போல காமிய கர்மாக்கள் எல்லாவற்றையும். அப்ப சர்வகர்மாண்யபினா இந்த இடத்துல நித்திய நைமித்திகங்களைப் போல காமியங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும். காமிய கர்மாக்களை பற்றி தான் பிரதானமாக சொல்றார் இந்த 2 ஸ்லோகத்தினால. குர்வானஹா, அந்த காமிய கர்மாக்களையும் செய்பவன், மத் பிரசாதாத் அப்படின்னார். மத் பிரசாதம்னா இதுவரையிலும் நிகிரக சங்கல்பத்தோடு கூடியவனாக இருந்தான் பரமாத்மா. இந்த மாதிரி ஏடா கூட பண்ணுறானே, ஒன்றுத்துக்கும் ஸ்ரத்தையர் இல்லாமல் இருக்கானே, தப்பான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கானே என்று ஜீவன் மீது ஒரு நிகிரகம்னா அர்த்தம் அவனுக்கு ஒரு சிக்ஷை, அவனுக்கு ஒரு தண்டனை. அந்த தண்டனையை அளிப்பவனாக தண்டதரனாக பரமாத்மா இருந்தான். தற்பொழுது இவன் எல்லாவற்றையும் அவன் அனுகிரகத்திற்காக, அவனுடைய கிருபைக்காக, அவனுடைய சந்தோஷத்திற்காக என்று அர்ப்பித்தவுடனே சாஸ்வதம் பதம் அவ்யயம் ஆப்னோதி, நிலையான, எந்த சமயத்திலையும் மாறாதது, எந்த சமயத்திலையும் கழியாதது, அத்தகையதான என்னை, அவ்யயனான என்னை அவன் அடைகிறான். சர்வகர்மாண்யபி சதா குர்வாணஹா மத் வியபாஸ்ரயா மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். அப்ப என்ன அர்த்தம்? எப்படி நித்திய நைமித்திகாதி கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம் என்று நாம் செய்கிறோமோ அகுதே போன்று காமிய கர்மாக்களையும் பகவத் பிரீத்தியர்த்தம் என்று நாம் செய்யலாம். இத்தகைய காமிய கர்மாக்களை செய்யும் பொழுது முன்பே சொன்னபடி 3 விதமான தியாகத்துடன் செய்ய வேண்டும். கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். ஸ்வரூப தியாகம் இல்லை. ஸ்வரூப தியாகம்னா கான்செப்டே போயிடுத்து. ஏன் என்னாச்சு?
ஸ்வரூப தியாகம்னா கர்மாவை பணமான அர்த்தமாயிடும். எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சக்கூடாது, எதை சொன்னாலும் இடவிடமாக புரிஞ்சக்கூடாது. சரியா? அப்போ கர்த்திருவ தியாகம் நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன். மமதா தியாகம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக பண்ணுறேன். இந்த காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தா யார்? நான். சுதந்திர கர்த்தாவான நான் தான் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எனக்காக நான் பண்ணுறேன். அடுத்தது என்ன அப்படி கேட்டால், ஒரு பலன், இதனால் வரக்கூடிய பலன் யாருக்கு? எனக்கு தான். நான் தான் அனுபவிக்க போகிறேன். சொர்க்கம் யாருக்கு போகிறேன்? நான் தான் போகிறேன். கீழே ஒரு கேள்வி கேட்டார். அப்போ போய் இதை மொத்தம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா அப்போ பெருமாள் சொர்க்கத்துக்கு போவாரான்னு கேட்டார் ஒருத்தர். அழகான கேள்வி கேட்டார். சுவாமி, சொர்க்க யாகம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக நாம் ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணால் பூஜையினுடைய பலன் யாருக்கு? இந்த உடம்பு சரியில்லாதவருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சொர்க்கத்துக்காக ஒரு யாகம் பண்ணுறேன். ஆனால் அந்த யாகத்தை சொர்க்கத்துக்காக நான் சங்கல்பிக்கலை. சங்கல்பம் தானே முக்கியம். அந்த யாகம் பண்ணும்பொழுது நான் சொர்க்கத்திற்கான யாகம் இது அப்படின்னு சங்கல்பம் பண்ணல, இந்த யாகத்தினால் பகவானை ஆராதிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். நான் பண்ணக்கூடிய இந்த யாகத்தினால் பகவானை ஆராதிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். அப்போ அது பகவத் ஆராதனமாயிடுறது. பட் யாகத்துக்கு ஒரு பலன் உண்டோ இல்லையோ, சொர்க்கம்ன்றதான பலன் உண்டோ இல்லையோ, அந்த பலன் யாருக்கு? எனக்கு இல்லை, நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பலன் யாருக்கு? பெருமாளுக்கு. இப்போ பெருமாள் சொர்க்கத்துக்கு போவானா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? சொர்க்கம்ன்றது என்னது, பரமபதம்ன்றது என்னது? பரமபத நாயகனான சர்வேஸ்வரன், இவன் தான் சொர்க்காதி நரகாதிகளை சிருஷ்டித்தவன். இதெல்லாம் கீழே இருக்கக்கூடியது. ஏதேவை நிறையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனா. பெருமாளுடைய உத்தமமான பரமபதம்ன்றதான ஸ்தான விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சொர்க்கம் முதலானவைகள் நமக்கு நரகத்தை போன்று தோன்றும். ஏதேவை நிறையாஸ்தாத, நிறைய சப்தத்துக்கு தாத்பரியம் என்ன? நரகம் அப்படின்னு அர்த்தம். ஏதேவை நிறையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனா. பரமாத்மாவுடைய ஸ்தான விசேஷமான பரமபதத்தை நாம் நோக்குங்கால் சொர்க்கம் நமக்கு எப்படி இருக்கு? நரக துல்லியமாய் இருக்கிறது. அதனால இந்த சாத்விக தியாகத்தோட கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகம், இப்படி திரிவிதமான தியாகம், சாத்விக தியாகம், அந்த சாத்விக தியாகத்தோடு நாம் பண்ணும் கர்மாவினாலே பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி சந்தோஷம் ஏற்பட்டதுனால அவன் அனுகிரகிக்கிறான். இதுவரைலாம் அவனுக்கு நம்ம இடத்துல இருந்த அப்ரீத்தி போகிறது, நமக்கு சிக்ஷை கொடுக்கணும் என்பதான ஏற்பட்ட அவனுடைய மனோநிலையில் ஒரு மாறுதல் ஏற்படுறது. அப்போ அனுகிரகம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுறோம்? சாஸ்வதம் பரமவ்யயம், நிலையானதான, எந்த விதத்திலையும் குறைபாடு இல்லாததான உத்தமமான ஸ்தான விசேஷத்தை நாம் அடைகிறோம். சர்வகர்மான்யபி அப்படின்னு, சர்வகர்மான்யபி எல்லா கர்மாக்களையும், சமஸ்த எல்லா கர்மாக்களையும் அப்படின்னா இங்கே நிஷித்த கர்மாக்களை சொல்லலை, நன்னா புரிஞ்சுக்கோங்க. நிஷித்த கர்மாக்களையும் நான் பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணிவிடலாமா? தப்பு இல்லை. நிஷித்த கர்மா, நிஷித்தம்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் விலக்கப்பட்டதொரு கர்மா, சாஸ்திரத்தில் விலக்கப்பட்டதொரு கர்மா, ஆசுர கர்மா. அந்த கர்மாவை நான் பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணலாமா? எப்போ அசாஸ்திரியம்னு சொல்லி ஆயிடுத்தோ அதை நீ எந்த கிரமத்தில் பண்ணினாலும் அது அப்ரீத்தி. எப்போ அசாஸ்திரம்னு ஆயிடுத்தோம், நன்னா யோசிப்பார், எப்போ அது அசாஸ்திரம்னு ஆயிடுத்தோ அது எந்த கிரமத்தில் நீ பண்ணினாலும் அது பகவத் அப்ரீத்தி. போருமா? ஆகையால் அவற்றை செய்தால் பெருமாளுக்கு நம்ம இடத்துல குழப்பம் வரும். ஏண்டா இது கூடாது சொல்லியிருக்கேன், கூடாதுன்ற காரியத்தை நீ ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு எனக்கு பலன் கொடுக்க பெருமாளே என் மீறில் நீ கிருபை பண்ணுன்னா நான் எப்படி கிருபை பண்ணுவேன்? நான் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன்? இன்னும் இல்லை, அது மட்டும் இல்லை, பிரத்யவாயம் நரகம் ஏற்படும், நரகம்ன்றது ஏற்படும். மத்பக்தோபின வைஷ்ணவகாண்டான பெருவாள், அவனாலாம் ஏற்க முடியாது. அவன் பண்ணா அழகா திரவன் காப்பெல்லாம் இட்டுண்டு தன்னை பெருசாக சுவாமியாக அவன் தன்னை காண்பித்து கொண்டால் கூட மத்பக்தோபின வைஷ்ணவா அவனை நான் ஏற்க மாட்டேன், நிச்சயமாக நான் அவனை ஏற்க மாட்டேன். காமிய கர்மாக்களை செய்யலாம் அப்படின்றதுக்கு தாத்பரியம் என்ன? சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட காமிய கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம்னு நாம் பண்ணலாமே தவிர்த்து சாஸ்திரத்தில் விதிக்காத நிஷித்த கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தம் என்று நாம் செய்தல் கூடாது. எப்ப?
முக்கியமான உபாயங்கள் பண்ணும் சமயம் தவிர்த்து மற்ற சமயங்களில் மத்வியபாஸ்ரயா, அதாவது அவன் பண்ணக்கூடிய யோகம் ஒன்று இருக்குது, அது கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இருக்கட்டும், அதை நிறுத்தி வச்சுட்டு இதை பண்ணக்கூடாது. அதை நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணுறான் ஒருத்தன். நித்திய நைமித்திக கர்மாக்கள் செய்யும் காலத்தில் தற்கர்ம பரித்தியாகம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான், நான் கோவிலுக்கு போகிறேன்றா, சரி போயிட்டு வா, பெருமாளை சேவிக்கிறேன்றா பண்ணு, பிரதட்சிணம் பண்ணுறேன்றா பண்ணு, சந்தியாவந்தனம் விட்டுடுறான். சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய சமயத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறதை விட்டுட்டு நான் கோவிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன்னு சொன்னால் தப்பு தான், தப்பு தான். அதுபோல் இப்போ நீ நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணணும், அது நிச்சயம் பண்ணணும், அதை விட்டுட்டு நான் பகவத் பிரீத்தியர்த்தம்னு காமிய கர்மாக்களை பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் தப்பு. சக் மந்திர் போட்டு வச்சிருக்கான் பெருமாள், இப்படி அப்படியே மாற்றி விட்டு பாட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான் எல்லாத்தையும். மத்யபாஸ்ரயா அப்படின்னு அர்த்தம், கர்த்திருவ சமர்ப்பணை, பகவானே பிரதான கர்த்தா, நாம் செய்யும் இந்த யாக யஜ்ஞாதிகள் அவனுக்கு சேஷபூதங்கள், அதனால் வரக்கூடிய பலன் அவனுக்குத்தான் என்னும் திருடமானதொரு சங்கல்ப விசேஷம். அந்த திருடீகரணம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கல்ப விசேஷம் மத் பிரசாதாத், அப்போ என்ன ஆகுது, எனக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய கோபம் போகிறது. ஜீவனிடத்தில் அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பரவீம் ரஜன்னு எத்தனையோ ஜென்மாக்களில் அப்ரீத்தியாகவே பண்ணிண்டு, அது பெருமாளுக்கு திருவுள்ளமில்லாத காரியங்களே பண்ணிண்டு அவனுடைய அப்ரீத்தியை சம்பாதிச்சு வச்சிருக்கானோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு இப்போ போயிடும். சாஸ்வதம் பரமவ்யயம் ஆப்னோதி. ஏன்னா இப்போ இங்கே அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணினாலும் கர்மவசத்தினாலே அவனுக்கு அந்த அனுபவங்களில் குறைவு முதலானவைகள் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அழிவற்றதான வைகுண்டத்தை அடைந்து விட்டானேயானால் அவன் சாஸ்வதமும் பரிபூர்ணமுமான அனுபவத்தை எப்பொழுதும் பெறுகிறான். சர்வகர்மாண்யபி சதா குர்வாணோ மத்யபாஸ்ரயः மத் பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சர்வகர்மாண்யபி சதா सर्वकर्माण्यपि सदा குர்வாணோ மத்யபாஸ்ரயः कुर्वाणो मद्व्यपाश्रयः மத்பிரசாதாதவாப்னோதி मत्प्रसादादवाप्नोति சாஸ்வதம் பதமவ்யயம். शाश्वतं पदमव्ययम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः மத்பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும்,
ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.